ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோ ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வீடியோ அப்படின்னு சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 பிடிஎஃப் இல்லை மல்டிபிள் பிடிஎஃப் ஃபைல்ஸை எப்படி நம்ம ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். மாற்றுறது அப்படின்னு சொல்கிறதுல உள்ள எல்லா கண்டென்ட்ஸுமே நமக்கு ஆர்டர் வைஸாக மொத்தமாக எல்லாமே அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக மல்டிபிள் பிடிஎஃபை ஒரே பிடிஎஃபாக மாற்ற போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெத்தட் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கூகுள் க்ரோம்குள்ளே போகணும். க்ரோம்குள்ளே போயிட்டு இங்கே PDF லேப்ஸ் அப்படின்னு டைப் அடித்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை தொட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். அங்கே நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுங்க. சைஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 MB தான் இருக்கும். ரொம்பவே சின்ன சாஃப்ட்வேர் தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேரை அப்படியே டபுள் கிளிக் பண்ணி எப்பயும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எஸ், ரொம்பவே நார்மல் தான். நெக்ஸ்ட் நீங்கள் எப்பயும் போல் கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதான். அக்ரிமெண்ட் இது யார் வாசிக்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ரைட், இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்த உடனே அந்த சாஃப்ட்வேர் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த 4 PDF 4 இல்லை, நான் 4 வச்சுருக்கேன், எனக்கு 4 வயலில் வருது. இங்கே மல்டிபிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை PDF மாற்றணுமோ அத்தனை PDF இங்கே நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஜஸ்ட் இங்கே எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டட்டு உள்ளே கொண்டு வந்து போட்டிங்கன்னா ஒன்றும் வராது. நம்ம இங்கே ஆட் PDF கொடுத்தா போகணும். நானும் இப்போ தான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணல. சரி, ஓகே. இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து இந்த 4 PDF இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னா 4மே இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் படி இருக்கா அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். எனக்கு இங்கே ஆர்டராக விழுந்துருச்சு. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டு தான் இருக்குது. இதில் 1 2 3 நம்பர் போட்டிருக்கனால அதே ஆர்டரில் இது இங்கே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஆர்டர் மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ட்ராக் பண்ணி ஆர்டர்ஸை மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேஜ் கவுண்ட் அப்படின்ற இடத்துல உங்களோட பிடிஎஃப்பில் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துலையுமே நம்ம இதனால் சில மாடிஃபிகேஷன்ஸாக பண்ணிக்க முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட PDF ஃபைலில் ஒரு குறிப்பிட்ட பேஜ் மட்டும், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற மல்டிபிள் ஃபைல்ஸில் ஒரு ஃபைலில் உங்களுக்கு குறிப்பிட்ட பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஆட் பேஜஸ் வேணும் அப்படின்றனால செலக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் பேஜஸ் வேணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை குறிப்பிட்ட ஒரு பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பேஜில் இந்த பேஜ் வரைக்கும் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதுவுமே இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இங்கே ஒன்று இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேஜ் இருக்குது. ஸோ 1 2 2 பேஜுமே இங்கே செலக்ட் ஆகிருக்கு. இதை நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இங்கே 2வது பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே நான் ஜஸ்ட்டு 2ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே 2வது பேஜ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ இந்த பேஜில் இதில் வந்து 3 பேஜ் இருக்குது. இதில் அஃப்கோர்ஸ் இதில் எனக்கு ஈவன் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எண்டிங்கில் ஈவன் அப்படின்னு டைப் அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் உள்ள அந்த ஈவன் பேஜ் மட்டும் வரும். அதாவது 2வது பேஜ் மட்டும் வரும். ஸோ இங்கே எனக்கு ஆட் வேணும் அப்படின்னா மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எண்டிங்கில் ஆட் அப்படின்னு டைப் அடிச்சிடலாம். என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது செட் ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தெரியல அப்படின்ற பட்சத்தில் மேலே உங்களுக்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே முடிஞ்ச மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்புட் பேஜஸ் உங்களுக்கு இங்கே லிஸ்ட்டில் வந்துடும். 5 பேஜஸ். இங்கே எனக்கு பேஜ் கம்மியாக இருக்கனால 5 பேஜஸ் வருது. உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே அதிகமாக வரும். ஸோ இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பேஜஸ், வாட்டர் மார்க், அட்வான்ஸ்டு, செக்யூர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே இந்த சாஃப்ட்வேரோட PDF வெர்ஷன் வாங்கினா தான் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் நம்மளால் ஃப்ரீயாக பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோஸில் அது எப்படின்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் கீழே கடைசியில் கிரியேட் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டெஸ்க்டாப்லேயே கொடுப்போம். ஃபைல் நேம் வந்து அவுட்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக இது நம்மளுக்கு வேலையை முடிச்சிருச்சு.
இங்கே டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அவுட்புட் அப்படின்னு ஒரு ஃபைல் இங்கே இருக்கா. ரைட்டு, இப்போ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பேஜை செலக்ட் பண்ணோமோ, அதாவது மல்டிபிள் ஃபைல்ஸில் நம்ம என்னென்ன பேஜ் வேணுன்ற செலக்ட் பண்ணோமோ அது எல்லாமே ஆர்டர் வைஸாக நமக்கு அப்படியே ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றி இதை கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நீங்களும் நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil, signing off.